சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம். சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோவில் உலகின் முன்னணி நிறுவன அதிபர்களை சந்திக்க திட்டம். தமிழ்நாடு சிறக்க அயல் நாட்டிற்கு சிறகு விரிக்கிறேன் என அமெரிக்க பயணம் குறித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. கடல் கடந்து சென்றாலும் கவனமெல்லாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கும் எனவும் உறுதி. எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிய கருத்தில் இருந்து பின்வாங்கப் போவது இல்லை என அண்ணாமலை திட்டவட்டம். மாநில தலைவர் பதவிக்கே லாயக்கு இல்லாத அண்ணாமலை அழிவை நோக்கி செல்வதாக ஜெயக்குமார் கண்டனம். விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள். ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு. பாலியல் சர்ச்சைகள் பூதாகரமான நிலையில் மலையாள நடிகர் சங்கம் கூண்டோடு கலைப்பு. தலைவர் மோகன்லால் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ராஜினாமா. ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. நாகை மீனவர்களை நடுக்கடலில் கொள்ளையர்கள் தாக்கி அட்டூழியம். நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. பொருளாதார குற்றப்பிரிவு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஒசூர் பெங்களூரு இடையே மெட்ரோ ரயில் இயக்குவது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு. 23 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய வழித்தடத்தை உருவாக்குவது குறித்து ஆய்வு செய்தனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீட்டால் மருத்துவம் படிக்கப் போகும் செங்கல் சூளை தொழிலாளியின் மகன். காரைக்குடி அருகே ஒரே கிராமத்தில் 2 ஏழை மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம். புதிய கல்விக் கொள்கையை நிராகரித்ததால் தமிழ்நாட்டுக்கான நிதி நிறுத்தி வைப்பு. மாணவர்கள் நலன் கருதி நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம். பிஆர்எஸ் கட்சி நிர்வாகி கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் நேர்மையாக விசாரணை நடத்துகிறதா எனவும் கேள்வி. குஜராத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் அகமதாபாத், வதோரா, காந்தி உள்ளிட்ட நகரங்கள் தண்ணீரில் தத்தளிப்பு. சாலைகளை தேங்கிய நீரால் வெள்ளத்தில் மிதக்கும் கார்கள். தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி பல தலைமுறைகளுக்கு பயன் தருவதாக இருக்க வேண்டும் என்பதே தமது அமெரிக்க பயணத்தின் நோக்கம் என்று கூறியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு சிறக்க அயல் நாட்டுக்கு சிறகு விரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவினருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் முந்தைய ஆட்சிக் காலத்தில் தேங்கி கிடந்த தொழில் வளர்ச்சியை மீட்டெடுத்து $1 டிரில்லியன் என்ற பொருளாதார இலக்கை திராவிட மாடல் அரசு நிர்ணயித்து செய்து வரும் பணிகளின் தொடர்ச்சியே இந்த பயணம் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரையிலான தமது பயண நாட்களின் நோக்கம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அடுத்து வரும் பல தலைமுறைகளுக்கு பயன் தருவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் முக்கிய நிறுவனங்களின் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்து தொழில் தொடங்க அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் இவை அனைத்தும் தமிழ்நாடு தொழில் வளம் பெறவும் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்குமான முயற்சிகள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தாம் பயணிக்கும் இந்த இடைவெளியிலும் திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அதிகாரிகளும் அமைச்சர்களும் சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று கூறியுள்ள அவர், முதலமைச்சர் அயல்நாடு சென்றிருந்தாலும் எந்த ஒரு பணியும் தடைபடாமல் நடைபெறுகிறது என்று மக்கள் தரும் சான்றிதழே திராவிட மாடல் அரசுக்கு பெருமை சேர்ப்பதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக மீது விமர்சனம் செய்ய விரும்புபவர்களுக்கு ஆட்சியிலும் கட்சியிலும் நாம் நிறைவேற்றும் பயனுள்ள செயல்களே பதில்களாக அமையட்டும் என்றும்
ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் இருந்தாலும் தாய் வீடான தமிழ்நாடு பற்றியேதான் தம் மனது சிந்திக்கும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு சிறக்க அயல்நாட்டுக்கு தாம் சிறகு விரிப்பதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னணி தொழில் நிறுவன அதிபர்களை சந்தித்து முதலீடுகளை ஈர்க்க உள்ளார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சென்றடையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கின்றனர். தொடர்ந்து வியாழனன்று அங்கு நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி புலம்பெயர் தமிழர்களை அவர் சந்தித்து பேசுகிறார். செப்டம்பர் 2ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து சிகாகோ செல்லும் முதலமைச்சர் அங்கு ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் உள்ள சர்வதேச முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளையும் அவர் சந்திக்கிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள அயலக தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் ஸ்டாலின் பங்கேற்கிறார். ஒட்டுமொத்தமாக தனது 17 நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் இடையேயான வார்த்தை போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனத்திலிருந்து பின்வாங்கப் போவது இல்லை என கூறிய அண்ணாமலைக்கு அதிமுக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அண்ணாமலையுடைய தகுதி என்ன? ஒரு 3 வருஷம்தான் அரசியல். பொதுச் செயலாளருடைய தகுதி என்ன? ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதன் பிறகு பல்வேறு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஒரு முதலமைச்சர். ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில், அரசு காரில் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் முடியும். அப்படி உங்களுடைய நிலைமையே அண்ணாமலை, நான் பண்பாடோடு பேசுகிறேன், அண்ணாமலை மாதிரி தரத்தாழ்ந்து பேசலை. 7 ஜென்ம அண்ணாமலை எடுத்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறதுக்கு ஒருத்தம் கூட பொறுக்க முடியாது. அப்படி நேற்று பிறந்த குழந்தை இது, கிட்டத்தட்ட 3 வருஷம் குழந்தை. இந்த குழந்தை பார்த்து 52 வருஷம் பெரிய அளவுக்கு அனுபவம் பெற்ற அனுபவசாலி, பெரிய அளவுக்கு இருக்கின்ற ஒரு ஆலமரம் போல் இருக்கின்ற இயக்கத்தை அழிக்காமல் ஒழிக்காமடும்னா இன்னைக்கு விரக்தி. அண்ணாமலை பொறுத்தவரை கையை காலை பிடித்து வந்தான், என்னது வேலை செய்யாமல் உழைக்காமல் வந்தான். விடிய விடிய படித்தது எனக்கு தெரியுமல்ல, விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்லண்ணே, விடிய விடிய எங்கள் அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை இன்னும் காப்பு கச்சிருக்கு பாருங்கள், 20 வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல. அதனால் அது கேட்கலாம் நான் வரலண்ணே. பதில் சொன்னால் பதிலடி இருக்கும். அப்படி தான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பிஹேவ் பண்ணேன். எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேனா. நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு, அண்ணே சாரிங்கண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்குது, சாரிங்கண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்குது சொல்கிறக்காக நான் வரல சார். அதிமுகவினுடைய தலைவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, 70 வயசுக்கு மேலே சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினச்சிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடித்தா இளைஞன் நினச்சிக்கிறாங்க. இளைஞன் டை அடிக்கிறது இல்லை, பேச்சில், செயலில், வீரத்தில், ஆற்றலில், மக்கள்கிட்ட பேசக்கூடியதில் தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுக்கணும், ஒரு கருத்து சொன்னால் கருத்தால் பண்ணணும்னு நினைப்பான். இப்போ அவங்க அப்பாவை திட்டினா அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் ஒரு வேளை அரசியல் இருந்து அரசியல் இப்படி அவரை அநாகரிகமாக தரக்குறைவாக நாங்கள் திட்டினா அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் அண்ணாமலைக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறோம். எங்கள் இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் இருக்கும் நாகரிகமான அரசியல் பண்ணக்கூடியவங்க. அவரை ஒரு ஆளாகவே நாங்கள் மதிக்கிறது இல்லை. இப்போது கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா கொடும்பாவே அவருக்கு எரிக்கல. ஏன்னா அவர் ஒரு ஆளே கிடையாது. இங்கே நின்று இருந்தார். அண்ணே எடப்பாடி அண்ணே பாருங்கண்ணே, அரவக்குறிச்சி இல்லைண்ணே எப்படியா ஜெயிக்க வைங்கண்ணே என்னமோ சொல்கிறாரு, கும்பிடு போடல அது போடல, இப்படி நின்று எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணங்கிட்ட அண்ணே கொஞ்சம் பார்த்துக்கண்ணே, ஆமாண்ணே அண்ணே சுற்றிக்கிட்டே இருந்தார். இந்த பூனைக்குட்டி காலை சுற்றும்ல அந்த மாதிரி, அண்ணே 2021 எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கண்ணே அண்ணே அவர் சொன்னார். அந்த மாதிரி நல்ல கேமரா, நல்ல படம் பிடிக்கும் பாருங்க, இப்படி தான் பிடிச்சிக்கோங்க, இப்படி தான் நின்று இருந்தார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் முன்னாள் எம்பி கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை மாற்றி அமைக்கப்பட்டதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளில் பிஆர்எஸ் கட்சியின் முன்னாள் எம்பி கவிதா கடந்த மார்ச் 15ஆம் தேதி கைது செய்யப்பட்டார்.
இதை எதிர்த்து கவிதா தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BR கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் அமர்வு அமலாக்கத்துறை மற்றும் CBI வழக்குகளில் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மேலும் மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் CBI ஆகிய அமைப்புகள் விசாரணையை நேர்மையாக நடத்துகின்றனவா என்றும் நீதிபதிகள் சந்தேகம் எழுப்பினர். வழக்கில் தொடர்புடைய சிலரை மட்டும் கைது செய்துவிட்டு மற்றவர்களை அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்ப்பது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். யாரை வேண்டுமானாலும் தங்கள் விருப்பப்படி CBI மற்றும் அமலாக்கத்துறை அமைப்புகள் அழைத்துச் செல்ல முடியுமா என்றும் நீதிபதிகள் வினவினர். கைது செய்யப்படுபவர் MP-ஆகவோ MLA-வாகவோ அமைச்சராகவோ இருப்பதால் அவருக்கான ஜாமீனை மறுக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். CBI அமலாக்கத்துறை இரு வழக்குகளிலும் தலா 10 லட்சம் ரூபாய் பிணைத் தொகையாக செலுத்த வேண்டும் என்றும், பாஸ்போர்ட் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும், சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது என்றும் கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. On behalf of the Bharat Rashtra Samiti cadre and leaders, we extend a wholehearted gratitude and sincere thanks to the Honorable Apex Court of this country, Supreme Court of India, to have kindly granted bail to Srimati Kavita Kalvakuntlaji, having recognized that it is a dubious case and having recognized that the charge sheet has been filed, complete investigation has been completed. Therefore, there is no reason that even 1 second she should be behind the bars. கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து தெலங்கானாவில் BRS தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். நூற்று 66 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தொடரப்பட்ட வழக்கில் நீதி கிடைத்துள்ளதாக BRS கட்சி தெரிவித்துள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா 1.5 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு கடந்த 9ஆம் தேதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத காரணத்தால் தமிழ்நாட்டின் பள்ளிக் கல்விக்கான 573 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலின பாகுபாட்டை களைவது, சமூகங்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைப்பது உள்ளிட்ட நோக்கங்களுடன் ஒன்றிய அரசால் நாடு முழுவதும் சமக்ர சிக்ஷா அபியான் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 2024-2025 கல்வியாண்டுக்காக 3586 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் 60% தொகை, அதாவது 2152 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் 1434 கோடி ரூபாய் பங்களிப்புடன் திட்டம் செயல்படுத்தப்படும். ஒன்றிய அரசு 4 தவணைகளாக நிதியை வழங்க வேண்டும். ஆனால் PM ஸ்ரீ திட்டத்தில் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுத்ததால் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்துக்கான முதல் தவணை 573 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதல் தவணை தொகையை ஜூன் மாதமே ஒன்றிய அரசு விடுவித்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட இதுவரை நிதி ஒதுக்கப்படவில்லை. PM ஸ்ரீ திட்டத்தில் மும்மொழி கொள்கை, கற்றல் கற்பித்தல் போன்றவற்றை ஏற்றால்தான் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு நிதி தருவோம் என்று ஒன்றிய அரசு கூறுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கும் அரசியலமைப்பிற்கும் எதிரானது என்று கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நிதியை தர வேண்டிய ஒன்றிய அரசு மாநில அரசிடம் நான் சொல்லும் இந்த காரியத்தை செய்தால் உனக்கு இந்த நிதியை தருகிறேன் என்று சொல்வதற்கு ஒன்றிய அரசிற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும்னு சொல்வதற்கு ஒன்றிய அரசிற்கு யாரும் அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அந்த அதிகாரத்தை தானே ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிறது, மாநில அரசுகளை நிர்பந்திக்கிறது. இதன் விளைவு என்னன்னு கேட்டா, பள்ளி பருவ மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. குழந்தைகளுடைய நலன் கெட்டாலும் பரவாயில்ல, நான் துட்டு கொடுக்க மாட்டேன், நான் சொல்றது நீ கேட்பியா கேட்க மாட்டியான்னு சொல்லு என்பது ஒரு மக்களாட்சி மாண்புக்குட்பட்ட ஒரு அரசு செய்யக்கூடிய காரியமா என்ற மிக முக்கியமான கேள்வி எழுகிறது.
ஒன்றிய அரசு நிதி வழங்காத காரணத்தால் தமிழ்நாடு அரசின் நிதியில் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதனால் 15,000 ஆசிரியர்கள் அடுத்த மாதம் ஊதியம் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் பங்களிப்பு இல்லாமல் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தினால் தமிழ்நாடு அரசுக்கு நிதிச்சுமை அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 8 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 9 மையங்களில் போக்குவரத்து ஓய்வூதியதாரர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். 2022ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும். 8 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் பல்லவன் இல்லம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நலச்சங்கத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இதேபோல் விழுப்புரம், நாகர்கோவில், நெல்லை, கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகங்கள் முன்பும் போராட்டம் நடைபெற்றது. இதனிடையே தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை குரோம்பேட்டை மாநகர் போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற்றது. போக்குவரத்து துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்திர ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், அண்ணா தொழிற்சங்கம், CITU உள்ளிட்ட 84 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மாநகர் போக்குவரத்து கழகத்திற்கு போன முறை சென்ற நிதியாண்டில் 10% என்கிற முறையில் அந்த நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த முறை 50% என்கிற முறையில் 300 கோடி ஆண்டிற்கு மாதம் ஒன்றுக்கு 25 கோடி ரூபாய் அந்த வரவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகை வழங்கியிருக்கிறார்கள். இதே போன்ற அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் இந்த வரவுக்கு செலவுக்கு வித்தியாசமான தொகையை வழங்கினால் பல்வேறு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்பதை தனிப்பட்ட முறையில் போக்குவரத்துறை அமைச்சர் செயலாளரோடு தெரிவித்திருக்கிறோம். முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கல்வி நிலையங்களில் விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டுமே முருக பக்தி இலக்கிய போட்டிகளில் பங்கேற்கலாம் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெளிவுபடுத்தியுள்ளார். பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு விமரிசையாக நடைபெற்றது. இதில் துறையின் கீழ் நடத்தப்படும் கல்வி நிலையங்களில் முருகபக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி போட்டிகள் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள், முற்போக்கு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய VCK தலைவர் திருமாவளவன், கல்வி நிலையங்களில் மதம் சார்ந்த நடவடிக்கையாக அமைந்துவிடக் கூடாது என வலியுறுத்தினார். மாநாடு சிறப்பாகவே நடந்தேறி இருக்கிறது. அதில் விமர்சிப்பதற்கு வேறொன்றுமில்லை. ஆனால் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் பக்தி இலக்கியங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்படும் என்று சொல்லியிருப்பது பரவலாக ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. அது மதம் சார்ந்த நடவடிக்கையாக அமைந்து விடாமல் அரசு கவனித்துக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டுமே பக்தி இலக்கிய போட்டிகளில் பங்கேற்கலாம் என கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். துறையினுடைய இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகளில்தான் இந்த சமய வகுப்புகள் துவங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றோமே தவிர அனைத்து கல்லூரிகளிலும் அல்ல. இது முழுக்க முழுக்க திருக்கோயிலுடைய நிதியிலிருந்து, திருக்கோயில் வருகின்ற பக்தர்களுடைய நன்கொடையிலிருந்து நடத்தப்படுகின்ற கல்லூரிகள் என்பதால் அந்த கல்லூரி சார்ந்திருக்கின்ற, அந்த கல்லூரியிலே பயிலுகின்ற விருப்பமுள்ள மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துவது என்று திட்டமிட்டிருக்கின்றோம். இதனிடையே மதச்சார்பின்மைக்கு மாறாக பழனி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மத நம்பிக்கை என்பது தனி மனிதர்களின் விருப்ப தேர்வாக இருக்க வேண்டுமே தவிர எந்தவொரு மத கோட்பாட்டையும் புகுத்துவது மதச்சார்பற்ற அரசுகளுக்கு பொருத்தமானது அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.